தமிழகத்தில் உள்ள திருக்கோவில்களில் கடந்த 4 ஆண்டுகளில் 6,980 கோடி ரூபாய் மதிப்பில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார். சென்னை சவுகார்பேட்டை பூங்கா நகரில் அமைந்துள்ள 300 ஆண்டுகள் பழமையான அருள்மிகு ஏகாம்பரேஸ்வரர் கோவில் குடமுழக்கு விழா இன்று நடைபெற்றது. இந்த விழாவில் அமைச்சர் சேகர்பாபு கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இன்று மட்டும் தமிழகம் முழுவதும் 11 கோவில்களில் குடமுழக்கு நடைபெற்று இருப்பதாகவும், இதுவரை 3,412 கோவில்களில் குடமுழக்கு நடைபெற்று இருப்பதாகவும் தெரிவித்தார். இந்து சமய அறநிலைத்துறைக்கு சொந்தமான 7,822 கோடி ரூபாய் மதிப்பிலான 7,910 ஏக்கர் நிலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். திருப்பணிகளை பொறுத்தவரை 6,980 கோடி ரூபாய் மதிப்பில் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக சேகர்பாபு தெரிவித்தார். காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவில் குடமுழக்கு விரைவில் நடைபெறும் என்றும் அவர் கூறினார். மாநில வல்லுநர் குழுவால் 13,931 திருக்கோயில்களுக்கு திருப்பணிக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. மொத்த திருப்பணி 6,980 கோடி ரூபாயில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதில் உபயதாரர் நிதி மாத்திரம் 1,467 கோடி ரூபாய் இதுவரையில் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு உபயதாரர் நிதி பெறப்பட்டிருக்கின்றது.